பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. தஞ்சை எப்படி சொல்கிறோமோ, மதுரை எப்படி சொல்கிறோமோ, நமக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு பாருங்க. இதேமாரி இந்த காஷ்மீருக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாறு உண்டு. பஹல்காம் நடந்த அந்த 28 உயிர் பலி மட்டுமே இது காரணம் இல்லைண்ணே. இதுக்கு பின்னாடி பெரிய உலக அரசியல் இருக்குண்ணே. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இவருக்கும் பிரச்சனை அல்ல. அப்படிதான் பார்க்குறாங்க, அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படித்தான் உங்களை பார்க்க வைப்பாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரியக்கூடாதுல்ல. தெரியாமல் இருக்க வரைக்கும் தான் மக்கள் இங்கே எல்லாமே நடக்கும், அரசியல் நடக்கும், நாடு நடக்கும், பொருளாதாரம் நடக்கும். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்து எப்படி நடந்ததோ அதே பாணியில் தான் மக்களும் குடும்பமும் பிள்ளைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாரி ஒரு காட்சி அமைப்பு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற கொடுமையும் சோகம் வரலாறு யாருக்குமே தெரியல என்பதை நான் மிக வருத்தத்தோடு தெரிவித்துக்கிறேன். இத்தனை சேனல், இத்தனை மீடியா, இத்தனை கற்றவர்கள், இத்தனை மேதைகள், இத்தனை இராணுவ அதிகாரிகள் பேசினாங்கல்ல. எத்தனை குண்டு போட்டு எங்கே வெடிச்சது, அவனை குண்டு, இதை தான் பேசினாங்களே. இந்த பிரச்சனை என்ன? காஷ்மீர் இஷ்யூனா என்ன? காஷ்மீர் பிரச்சனை என்ன? எதனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடுது? யார் பக்கம் நியாயம்? தீவிரவாதிகளோட நோக்கம் என்ன? யார் தீவிரவாதிகள்? இதுக்கு முன்னாடி ஒரு பல லட்சக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க. போதுமா? லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இந்த பிரச்சனையால் செத்துருக்காங்க. பல பேர் வீடு வாசலிருந்து அழிஞ்சிருக்காங்க. பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். பல பெண்கள் குழந்தைகள் இருந்த இடமே இல்லாமல் போயிட்டாங்க. எதனால? இந்த இந்தியா காஷ்மீர் பிரச்சனைனால. இன்னைக்கு நடந்திருக்க பிரச்சனை இதோட நின்றுன்னு நினைக்கிறீங்களா? நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது பேராசிரியர் ரத்னகுமார். அதற்கு முன்பாக பொள்ளாச்சி அந்த பாலியல் பலாத்காரத்தில் 9 பேர்களுக்கு ஆயுள் தண்டனை, சாகும் வரை என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தவறான செயல்களை செய்யக்கூடியவர்களை தகுந்த ஆதாரங்களுடன் பிடிபட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது நாம் வரவேற்க வேண்டியது. இதை மிக அருமையாக தோண்டி தூர்வாரி மிகப்பெரிய அளவிலே இந்த உண்மைகளை கண்டறிந்த நக்கீரன் குழுமத்திற்கும் நம்முடைய பாராட்டுதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இப்பொழுது நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் பேசக்கூடிய ஒரு இது என்னென்றால் காஷ்மீர் பிரச்சனை. இந்த காஷ்மீர் பிரச்சனை இன்று நேற்று அல்ல, தொன்று தொட்டு இருக்கிறது. ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக என்னை போன்றவர்களும் படித்துவிட்டு அறகுறையாக அதை தெரிந்து கொண்டு தான் ஃபெனட்டிசத்தில் பேசுகிறார்கள். யாராருக்கு எது பிடிக்குமோ, யார் எதை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு சார்பாக சில நல்ல பாயிண்ட்ஸ்களெல்லாம் எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள். அப்படி அல்லாமல் அதனுடைய முழு ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வி.கே. கிருஷ்ணமேனன் என்பவர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். அவர் ஐநாவிலே 8 மணி நேரம் பேசினார், 48 டீ குடித்தார். அதில் 4 மணி நேரம் சூயஸ் கால்வாயை பற்றி பேசிவிட்டு 4 மணி நேரம் காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறார். அது வேர்ல்டு ரெக்கார்டு. இன்றைக்கி யார் பேசினாலும், யார் அதை பற்றி சந்தேகங்கள் எழுப்பினாலும் காஷ்மீர் பிரச்சனையை கிருஷ்ணமேனன் பேசிய 4 மணி நேரம் பேச்சைத்தான் ரெஃபர் பண்ண முடியும். அந்த அளவிற்கு அவர் பேசியிருக்கிறார். அதை போல பேராசிரியர் ரத்னகுமார் நிறைய வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொண்டு காஷ்மீர் பிரச்சனையை பற்றி நம்மிடம் பேச வந்திருக்கிறார். நமக்கு தெரியாத நிறைய சந்தேகங்களை அவர் சொல்ல வந்திருக்கிறார். இதில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களுக்கெல்லாம் அது இன்றைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதை கேட்கக்கூடிய ஒரு காட்சி பொருளாகவோ இல்லை ஒரு விளையாட்டு போட்டியாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோநிலம் வந்துவிடும் என்று சொல்லுகிறார் லெனின். ஒரு பெரிய போராட்டம் என்பது அதுக்கு ஒரு உடனடியாக முடிவில்லாமல் ஒரு கேட் அண்ட் மவுஸ் ப்ராப்ளம் மாதிரி, யார் ஜெயிப்பார்கள் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி அப்படி ஆகிவிடும் என்று சொல்லுகிறார் லெனின். அப்படிப்பட்ட ஒரு இஷ்யூவை இன்றைக்கு பேராசிரியர் ரத்னகுமார் அவர்கள் பேச வந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கேட்போம். வணக்கம். 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 அறகுறையாக அங்கங்கே படித்தது தான். இதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, படிக்க டைம் இல்லை, புத்தகம் கிடைக்கல, இப்படி ஏதாவது ஒரு சாக சொல்ல வேண்டியதுதான். ஆமாம்.
ஆனால் நீங்கள் நடந்து நடைபயிற்சியில் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்கூடிய பிரச்சனை, அது அந்த பகல்காம் பிரச்சனை, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அது எப்படி, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து தொடங்குவது, அதில் பற்றியெல்லாம் சொல்லுங்கள். இந்த காஷ்மீர் பிரச்சனை என்பது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயோ அரை மணி நேரத்துலேயோ ஒரு எபிசோட்லேயோ சொல்லி முடிக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. அதை முதல்ல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே நண்பர்கள் ஆசிரியர் இருந்தாங்க. அப்போ நான் சிவில் சர்வீஸ்க்கு எழுதும்போது அந்த டிஃபென்ஸ் நேஷ்னல் செக்யூரிட்டின்ற சப்ஜெக்ட் எடுத்து படித்தேன். அதுவே ஒரு 3 வருஷ கோர்ஸு, நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்றது மட்டும். அது படிக்கும்போது தான் இது ஒரு முக்கியமான டாப்பிக்காக வரும், காஷ்மீர் ப்ராப்ளம். அது படித்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸே வருவாங்க. அவங்க வந்து சொல்லிக் கொடுத்து, நான் சொல்கிறேன் 1980களில். அப்போ நாங்கள் படிக்கும்போதே எங்களுக்கு அது இந்த பிரச்சனை லேஸில் பிடிபடாது. விடுங்க, பிஜி படிச்சுட்டு நேஷ்னல் செக்யூரிட்டி படிக்கிறோம். அந்த அளவுக்கு அதில் பிரச்சனைகளும் காலமும் 1000 வருஷ ஹிஸ்ட்ரி இருக்குது அதில். நாங்கள் இப்போ நம்ம பார்த்தேன், நானும் எல்லோரும் பார்க்கும்போது இந்த பஹல்காம் பிரச்சனையை பார்த்தோம்னா அங்கே 27 பேரை சுட்டாங்க. அதன் விளைவாக வந்து இந்தியா பாகிஸ்தான், இது எத்தனாவது போர்னே உங்களுக்கு மக்களுக்கு சரியாக தெரியாது. இது எத்தனாவது இந்தியா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இதுக்கு போது என்னென்ன யுத்தங்கள் நடந்திருக்கு, இந்தியா பாகிஸ்தான் என்ன, எப்போ உருவானது, அது உருவாக காரணமாக இருந்த விஷயங்கள் என்ன, தென் வந்து காஷ்மீர்னா என்ன, காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர், இதோட பேக்ரவுண்டு என்ன, இதோட ஹிஸ்ட்ரி என்ன. நீங்கள் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நமக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னும் சுதந்திரம் வாங்குகிற பின்னும் பிரச்சனையின் ஊற்றாய் இருப்பது காஷ்மீர் பிரச்சனை தான். அதை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துருங்க, வரலாற்றை புரட்டி பாருங்கள். இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இந்தியா சுதந்திரமான வரைக்கும் ஒரு வரலாறு இருக்குது, சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டுமே தரவாக படித்தாது இதுக்கான பிரச்சனை பிடிபடும். அப்போ நமக்கு வந்து பாடத்திட்டங்களிலும் பாடநூல்களில் இது சரியாக பதிவு செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை என்பது நான் மீண்டும் மீண்டும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இப்போ டிவியில் நானும் தான் பார்த்தேன், எல்லோரும் பார்த்தாங்க, என் வீட்டில் எல்லோரும் பார்க்குறேன், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரியே தான் இருந்தது இந்த பிரச்சனை. ஆமாம் ஆமாம். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்து எப்படி நடந்ததோ அதே பாணியில் தான் மக்களும் குடும்பமும் பிள்ளைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாரி ஒரு காட்சி அமைப்பு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற கொடுமையும் சோகம் வரலாறு யாருக்குமே தெரியல என்பதை நான் மிகவும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை சேனல், இத்தனை மீடியா, இத்தனை கற்றவர்கள், இத்தனை மேதைகள், இத்தனை இராணுவ அதிகாரிகள் பேசினாங்கல்ல, எத்தனை குண்டு போட்டு எங்கே வெடிச்சது, அவன் என்ன குண்டு, இதை தான் பேசினாங்களே. இந்த பிரச்சனை என்ன, காஷ்மீர் இஷ்யூனா என்ன, காஷ்மீர் பிரச்சனை என்ன, அதோடைய உண்மையான ரூட் என்ன, எதனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடுது, யார் பக்கம் நியாயம், எதற்காக இந்த சண்டை நிற்குமா, இத்தனை கேள்விகளுக்கு மக்களுக்கு பிரச்சனை தெரிஞ்சால், மக்களுக்கு இந்தியா காஷ்மீர் பிரச்சனை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க இது வந்து டெய்லி எண்டுன்னு இப்போ நீங்கள் பார்க்குறது. அப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு அவங்களோட சிவியரிட்டி தெரியும்ல, அங்கே விழுகிற ஒவ்வொரு குண்டும், அங்கே ஒவ்வொரு உயிர் பலியும் எவ்வளோ வலி உழியதுன்றது இவங்களை புரிஞ்சுக்கிடுவாங்கல்ல. பஹல்காமில் பார்த்ததுன்னா ஒரு 28 உயிர் சேதம். இதுக்கு முன்னாடி ஒரு பல லட்சக்கணக்கான பேர் இறந்துருக்காங்க. போதுமா? லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இந்த பிரச்சனையால் செத்துருக்காங்க. ஆதாரபூர்வமாக நான் சொல்லுவேன். 2வது, பல பேர் வீடு வாசல்லேருந்து அழிஞ்சிருக்காங்க, பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், பல பெண்கள் குழந்தைகள் இருந்த இடமே இல்லாமல் போயிட்டாங்க. எதனால்? இந்த இந்தியா காஷ்மீர் பிரச்சனையினால். 28 ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அது ஒரு உயிர் தான். அதை விட இதுக்கு முன்னாடி அந்த குண்டு வெடிப்புகள், இதில் பாம்பே ஹோட்டல் நடந்தது உங்களுக்கு தெரியும், தீவிரவாத தாக்குதல், ரயில்வே குண்டு வெடிப்பு, பார்லமெண்ட் அட்டாக்கு, இது போக எத்தனை புல்வாமா தாக்குதல், எத்தனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை அது ஒரு நியூஸ் மாரி தானே போயிட்டுருக்கு. இப்போ தீவிரவாதிகளோட நோக்கம் என்ன, யார் தீவிரவாதிகள், அவங்க முஸ்லீம்ஸா இல்லை இஸ்லாமியர்களா இல்லை இஸ்லாமிய அமைப்புகளா, மக்களுக்கு கிளியாரிட்டி வேணும் இல்லையா. அப்போ இந்த பாகிஸ்தான் காஷ்மீர்ன்றது யாருக்குத்தான் சொந்தம் அப்படி ஒரு பிரச்சனை தெரியும். இந்தியாவில் வேறு இந்த பிரச்சனை வேறு எங்கேயாவது இருக்கா? இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை மக்கள் தொகை, எத்தனை பகுதி, எத்தனை நிலப்பரப்பு. இந்த ஸ்ரீலங்கா நமக்கு வந்து மீனவ பிரச்சனை வேணால் ஓடிட்டுருக்கேன், சைடில் ஒன்று சின்னதாக, அதுக்கு அடுத்து ஒரு குட்டி, அதோட குட்டி தான் இது ஓடிட்டு திமிங்கலம் அங்கே சுற்றிட்டு இருக்கு காஷ்மீர் பகுதியில். அப்போ இதனுடைய உண்மையான பிரச்சனை என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இருப்பதால் இதை வந்து நான் ஒரு ஜூஸாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். நான் படித்ததெல்லாம் சேர்த்து மொத்தமாக கேப்சூலில் போட்டு நம்ம பழங்கால வரலாறே பேசிகிட்டு இருந்தோம். இந்த கால வரலாறையும் மக்களுக்கு தெளிவாக சொல்லணுன்றதில் நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால நான் அதுக்கான ஒரு ஐடியாவை கொண்டு வர நினச்சேன். அப்போ இங்கேருந்து ஆரம்பித்தோம்னா இப்போ எல்லாத்துக்குமே நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க. ஒரு நோய்க்கு அது மூலம் என்னென்னு நான் கண்டுபிடிக்கணும். அந்த மூலம் ஆரிஜின் பாயிண்ட்டு தெரியாமல் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த நோய் குணமாக போகிறது அல்ல.
அப்போ இப்போ இன்றைக்கி நடந்திருக்க பிரச்சனை வந்து இப்போ சீஸ்ஃபயர், அதாவது யுத்தம் நிறுத்திருக்கோம், இதோட நின்றுன்னு நினைக்கிறீங்களா? நிற்கணுன்றது நம்மளுடைய ஆசை, நிற்கணுன்றது நமது விருப்பம். ஆனால் நிற்குமா? இது எத்தனாவது தகராறு? எத்தனாவது தடவை பாகிஸ்தான் வந்து நமக்கு திருப்பி சரண்டர் ஆகிட்டு திருப்பி ப்ரிப்பரேஷன், திருப்பி இன்னொரு நம்ம குழந்தைங்க, நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா காலத்தில் பார்த்ததுன்னு இது நம்ம பேரங்காலத்துக்கு அவங்க காலத்துக்கு தொடரப்போகுது. இது ஒரு எண்ட்லெஸ் வார். இது காரணம் என்ன? இதை நம்ம ஏன் சொல்லணுமோ, இதை மக்களுக்கு நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அது தெளிவாக. ஓ, இதுதான் பிரச்சனை. யாருக்கா சொல்லுங்கள் என்ன பிரச்சனைன்னு. யாருக்குமே சரிவர தெரிஞ்சால் தானே சொல்லுவாங்க. பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டா அவங்களே யூசிக்கிற முடியும், இதுதான்னு. ஸோ நம்ம அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கணும். அந்த பிரச்சனை டீட்டெயிலாக சொல்லுவது நமது கடமை. அதை நம்ம ப்ராப்பராக செய்வோம். இதை கேட்டு இதில் அரசியல் கிடையாது, என் சொந்த விருப்ப கிடையாது, என்னுடைய கருத்து இங்கே எங்கேயும் நான் பதிவு செய்ய விரும்பவில்லை, நான் இங்கே அரசியல் பேச வரவில்லை, நான் எந்த இந்து முஸ்லீம் சீக்கியர்களுக்கு அதுவும் காஷ்மீரிகளுக்கும் சாதகமாகவும் வெறுப்பாகவும் பேச வரவில்லை. நானும் நீங்களும் நாம் சொல்லுவது வரலாற்று பதிவுகள். அந்த பதிவை நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்தா உங்களுக்கு உண்மை புரியும். மீதியை நாளைக்கு நடக்க போட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. அந்த வாக்குறுதியோடு அந்த உறுதியோடு நான் அதை ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்தியாவில் வந்துன்னா எத்தனையோ ஸ்டேட் இருக்குது. அதில் மிக சிறப்பான ஸ்டேட்டுகளில் காஷ்மீர் ஒன்று, ஜம்மு காஷ்மீர். வரலாற்று சிறப்பு மிக்க. இப்போ டெல்லி எப்படி வரலாற்று சிக்கம் வருதோ, அப்புறம் தஞ்சை எப்படி சொல்கிறோமோ, மதுரை எப்படி சொல்கிறோமோ, நமக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது பாருங்கள். தென்பாண்டி சிம்மிக்குன்னா அந்த சங்காலத்துலேருந்து சேரசோழ பாண்டியருக்கு ஒரு வரலாறு இருக்குது, தஞ்சைக்கு ஒரு வரலாறு இருக்குது, இதேமாரி மராட்டியாஸ்க்கு ஒரு வரலாறு இருக்குது, டெல்லிக்கு ஒரு வரலாறு இருக்குது. இதேமாரி இந்த காஷ்மீருக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாறு உண்டு. இதை நம்ம இங்கேருந்து ஆரம்பித்தா உங்களுக்கு புரியும். நான் சுருக்கமாக சொன்னேன்னா, கல்கானா அப்படின்னு ஒரு கவிஞர், காஷ்மீர் கவிஞர், அவர் வந்து ராஜ தரங்கணி அப்படின்னு ஒரு நூலில் புக்காகவே எழுதியிருக்காரு அந்த வரலாறு. அதுதான் ஸ்ட்ராங்கான வரலாற்று நூல். 1100களில் கிபி 1100களில் கல்கனா எழுதிய ராஜ தரங்கணி ஒரு வேலியபிள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. அவர் ஒரு காஷ்மீர் பண்டிட், பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் முன்னோர்களாக வந்து லோகானா சமஸ்தானம், அதான் அந்த காஷ்மீர் ராஜா வம்சம், லோகானா வம்சம்ன்றது. அந்த வம்ச அரச சபையில் இருந்திருக்காங்க. அவங்க எழுதின நூலை வச்சு இந்த வரலாற்று முதல் காஷ்மீரை பற்றி லேசாக தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சாதான் நீங்கள் இப்படி ரூட் எடுத்துகிட்டு போனதே உங்களுக்கு தெரியும். ஆகா, பகல்காம் வரை வந்து நிற்பீங்க. இன்னும் எத்தனையோ காம் போகிறோமோ அது வரலாறு முடிவு செய்யும். அப்போ இந்த ராஜதரங்கணி என்ன சொல்லுதுன்னா, காஷ்மீர் ஜம்மு என்பது வந்து மகாபாரத காலங்களிலே மிக முக்கிய கேஸ்தலமாக இருந்திருக்கு. மகாபாரதத்தில் ஏன்னா மகாபாரதம் முழுசுமே அந்த பக்கம் ஹரியானா, பானிப்பட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹரியானா அந்த உச்சியில் இருக்கும், இந்தியா டெல்லிக்கு மேலே இருக்கும். அந்த பகுதியை சேர்ந்ததில் தான் மகாபாரதமே நடக்குது. உங்களுக்கு துருபன் கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா துருபதன் கேள்விப்பட்டிருப்பீங்க. துருபதன் யாரு? துருபதன் வந்து திரௌபதியோட அப்பான்னு. மகாபாரத காலத்தில் இருந்து இந்த பூமி காஷ்மீர் வந்து மிக இம்பார்ட்டன்ட் பகுதியாக இருந்திருக்கு. ஏன்னா பஞ்ச நதிகள், பஞ்சசீல்னு சொல்கிறோம்ல, இந்த பாஞ்சாலி, பஞ்சசீல், இந்த சிந்து மகத பேரரசு, ஆரிய வருகை அப்படின்னு உண்டான மகாபந்தனங்கள் 12 ராஜ்யங்கள் இருந்த இடமெல்லாம் இந்த பகுதி தான். அந்த பஞ்ச ரிவர்கள் சொல்லும்போது 5 ரிவர், பஞ்சாபில் பாயக்கூடிய 5 ரிவர்கள் வாழும் பகுதியிலேயே இந்த பக்கம் கங்கை, பிரம்மபுத்திரா பகுதிகளில் தான் வந்து செழிப்பான பகுதி. இங்கிறது தான் உங்களுக்கு மகாபாரதோட கிழமை. இதுதான். குருச்சேத்திரமும் ஹரியானா பக்கத்தில் தான் இருக்குது. இந்த துருபதன் வந்து திரௌபதியோட அப்பா. அவங்க காலத்திலிருந்தே இந்த காஷ்மீர் உள்ளே என்று வந்துடுது. இதை ஆண்ட மன்னர்கள் வந்து மகாபாரத போரில் இவங்க வந்து பாண்டவர்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்காங்க. அதேமாரி கிருஷ்ணருக்கும் பலராமனுக்கும் அதிலிருந்து அந்த நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் சில மோதல்கள் இருந்திருக்கு, பிரச்சனை இருந்திருக்கு, ஒற்றுமை இருந்திருக்கு. ஸோ இது பூரா வந்து ரஜதரங்கில் பதிவு செய்யப்படுது. கல்கனா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மகாபாரதம் உங்களுக்கு தெரியும், கிமு 5000கள் சிந்திச்ச மொழிக்கெல்லாம் டபுளாக முந்தின ஒரு காலத்தில் நடந்தப்பட்ட ஒரு வரலாறுன்னு சொல்கிறாங்க, கதைன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம் அதை. ஆனால் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் குருச்சேத்திரத்தை கண்டுபிடிச்சி ட்ரேஸ் பண்ணி அங்கே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 2 சகோதர வம்சத்துக்கு நடுவில் போராட்டம் நடந்தது உண்மை. அதே தான் இந்தியா பாகிஸ்தான் வாருடைய கண்டினியூஷன் பார்த்துக்குங்க. ஓ, சரி. மகாபாரதம் வந்து நிலத்திற்காக அது ஒரு சாபக்கேடுனது. அந்த சாபம் தொடரும் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த சாபம் தொடருதுன்றத கல்கனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ரஜதரங்கனியோடைய அந்த நூல் சொல்லும் கதை அதுதான். 1000 வருஷ கதையை அடைக்கின ஒரு நூல் அதுனது. அந்த நூல் வந்து சொல்லும் கதையை நீங்கள் படித்து அதோட கண்டென்ட் நான் படித்தேன். அது என்ன சொல்ல வருதுன்னு.
அது என்ன சொல்கிறாரு, இது ஒரு முனிவருடைய சாபக்கேடு, இது ஒரு இனச்சாபம். அதாவது பங்காளிகள் நிலத்திற்காக வேண்டி அடித்து கொண்டு சாவது, ரத்த வெள்ளத்தை கொட்டுவது, அந்த மண்ணுக்கு அது பலிகடா கொடுக்கறமே கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. போதுமா? இதுதான் நியூக்ளியஸ் கேப்சூல். அப்போ மகாபாரதத்தில் வந்து துரியோதனனும் பாண்டவர்கள் வந்து கௌரவம் பாண்டவர்களும் நிலத்துக்காக வேண்டி தான் அடிச்சுக்கிட்டானுங்க அஸ்தினாபுரத்துக்கு. விளைவு குலநாசம். அதில் தப்பி போன ஒரே பர்க்ஷித் மகாராஜா, அவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து அர்ஜுனுடைய பேரை அபிமன்யுக்கும் உத்தரைக்கும் பிறந்த சன்னு பரத் மகாராஜா. அவர் தான் என்ஜின். அவர் கருவாக இருக்கும்போதே அவர் மேலே பிரம்மாஸ்திரத்தை எவராங்க. அதையும் மீறி அவர் பிழைச்சி வந்து பரதகண்டத்தை ஆட்சி பண்ணுறாரு. அவர் தான் அந்தவர் அதே இந்த காஷ்மீர் பெல்ட்டில் தான் ஆட்சி ஆரம்பிக்கிறார். அது பரத் மகாராஜா. அவருடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து காஷ்மீரை ஆட்சி பண்ணுறாங்கண்ணே. இங்கேருந்து அவர் ஆரம்பிக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா இன்று நடக்கக்கூடிய எத்தனை வருஷம் 5000 7000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பல்காமா தாக்குதல் நம்ம இப்போ படித்தாலும் சரி, நீங்கள் பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை எடுத்து படித்தாலும் சரி, இதுவும் ஒரு சகோதரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிலப்பிரச்சனை தான். புரியுதா? இப்போ காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு இந்தியாவா? இதுதானே கொஸ்டின்னு. இந்த பாகிஸ்தான் எங்கேருந்து போனது? இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு பகுதி. ஒரே பிரிட்டிஷ் இந்தியாவை உடைச்சி கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் பாகிஸ்தான். இதே இஸ்லாமியர்கள் இங்கிருந்த இந்துக்கள் அல்ல, இந்துக்கள்னு சொல்லாட்டும் பரவாயில்லை, இஸ்லாம் அல்லாதவர்கள் எல்லாரும் வந்து மதம் மாற்றம் செய்யப்பட்டார்கள் அல்லது மதம் மாறினார்கள். இது முகல் பேரரசு காலத்தில் உங்களுக்கு தெரியும். கஜினி கோரி தென் வந்து முகமதின் காசிம் வந்த பிறகு தான் இஸ்லாம் நுழையுது. இஸ்லாமுடைய ஆரிஜினே கிபி 630. அப்போ இங்கே இருக்க அவங்க அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா நம்ம முன்னோர்கள் தான் இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆனாங்க. இப்போ நாடு பிரிக்கும் போது பாகிஸ்தான் இந்தியான்னு பிரித்ததுனால இங்கே இருக்கவங்களும் அங்கே இருக்கவங்களும் யார்? நம்ம சொந்த பிளட்டு, மதம் தான் வேறு. இவர்களுக்குள் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் யாருக்கு சொந்தம் என்று நிலத்திற்கு உரிமை கொண்டாடுவதால் ஏற்பட்ட ஒரு போர், இரத்த களரி தான் இதோட கண்டினியூஷன். இப்போ ரஜதரங்கனியோட எண்டு உங்களுக்கு தெரியுதா? எப்படி மகாபாரதம் வந்து நிலத்திற்காக பங்காளிகள் சண்டை நடந்ததோ அதே போல் காஷ்மீர் யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனையில் பங்காளிகளான இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சண்டையிட்டு கொண்டு அழிகிறார்கள். புரியுது. இதுதான் தரங்கணியோடைய கதை சுருக்கம். இப்போ இந்த ஆட்சி போய்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த இஸ்லாம் அப்படின்றது எப்போ வந்தாங்க? ஹிந்துக்கள்னு சொல்கிறோம். இந்துக்கள் அடுத்து வந்த வார்த்தை, ஆரியர்கள் ஒரு நாலஞ்சு பேர் வந்த வார்த்தை, சைவர்கள், அதுக்குள்ள வைஷ்ணவர்கள், நிறைய பேர் நம்ம மிக்ஸ்டாக இருந்தோம். ஒரு பொதுவான பேராக கூட்டாக வச்சது இந்து. இப்போ அப்படி வைக்காமல் முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படின்னு கூட டிக்ஷனரி வேர்டு எடுத்துக்கலாம். ஆமாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாம் எப்போ இந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சது வந்ததுன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா? ஆமாம் ஆமாம். நீங்கள் அதையும் ஆராய்ச்சி பண்ணாதான் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு ரூட்டு தெரியும். இந்த பிரச்சனையோட ரூட்டுன்னா எங்கே வந்து இந்த ஆரம்பித்தது இந்த பிரச்சனை அப்படின்னு வரணுன்னா, இப்போ இஸ்லாம் உங்களுக்கு தெரியும் முகமது நபிகள் காலம் 630. அதற்கு பின்னர் அங்கிருந்து இந்த மதம் பரவி வருது. ஒரு பகுதி அரேபிய நாடுகளை கூட கேப்சர் பண்ணிவிட்டு அரேபியாவில் இஸ்லாம் மாற்றி கலிபான்னு ஒன்று போட்டு, கலிபான்னு மத தலைவர் அண்டு நாட்டுக்கு ராஜ்யத்துக்கு தலைவர், இப்படி பரவி வரும்பொழுது தான் மதங்களை பரப்புவதற்காக வேண்டி படையெடுப்பு நடந்தது. இதை ஜிஹாத் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க பேர். மதத்திற்காக நடத்தப்பட்ட ஒரு போர் ஜிஹாத். அதை ஒரு தொண்டாகவும் அதை ஒரு கடமையாகவும் இஸ்லாம் சொல்லுது. இங்கே தான் ஒரு பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். அதை மதத்தை காப்பதற்காகவும் மதத்தை பரப்புவதற்காகவும் மினிமம் ஆயுத பிரயோகம் பண்ணி தற்காத்து கொள்வதும் பாதுகாப்புவதும் தவறில்லைன்னு சொல்கிற அந்த கொட்டேஷனை வச்சுக்கிட்டு தான் இவங்க இந்த வேலையை, இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு லாஜிக் பண்ணுறாங்க. மதத்திற்கான போரிட்டு மரணிப்பவன் சொர்க்கத்துக்கு செல்வான் என்பது அவங்களோட கருத்து. இது மதத்திற்காண்டிய மதத்தை பாதுகாத்து கொள்ளவும் சண்டை செய்வதுக்கு பேர் ஜிஹாத். இது உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க, இப்போ நீங்கள் இந்த இடத்துல வரணும். திருப்பி இது முகமது பின் காசிமுக்கு வரணும். 712 நம்ம முன்னே சொல்லியிருக்கோம். சிந்து வரும்போது அதை எதிர்த்து தாங்கியிருந்தவர் ராஜா தாகிர். ராஜா தாகிர் கிபி 711-12 முகமது பின் காசிமை எதிர்த்து போர்க்களத்தில் வீழ்றார். அவர் கொடுத்த சாபம் ஒன்று இருக்கு கேளுங்க. ராஜா தாகிர் படையெடுத்து முகமது பின் காசிமை, முகமது பின் காசிமோட வயசு 19ன்னு, ராஜா தாகிர் வயசு 70. அவர் மகனும் சேர்ந்து கராச்சி பகுதியில் வந்து கடுமையாக போரிட்டு இழுக்கும்போது குஜராத் அது இன்றைக்கி இருக்க பகுதி அப்படியே பார்த்துக்குங்க. இந்த ராஜஸ்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சொல்லக்கூடிய இந்து கூட்டத்து பிராமணர் அவர் யாருமே அவருக்கு சப்போர்ட்டாக வரல. சிந்து வெளி தான் என்ட்ரி கேட்வே ஆஃப் இந்தியா. இந்திய துணைக்கண்டத்துக்கு நுழைவதற்கு இந்து குஷ் மலைகளை போல் சிந்து வந்து ஒரு பகுதி என்ட்ரி கொடுக்கறது. இது நடக்குதுன்னு. இது நடக்கும்போதெல்லாம் காஷ்மீருக்கு வந்தீங்கன்னா
அப்போ வந்து உங்களுக்கு குஜராத் பார்த்துக்குங்க, அப்புறம் பிராமின்களுடைய டாமினேஷன் அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கந்தஹார்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இன்றைக்கி இருக்க கந்தஹார்னு சொல்கிறோம் ஆப்கானிஸ்தான், அந்த பகுதியை வந்து ஹிந்துக்கள் ஆட்சி பண்ணுறாங்க, பொதுவாக ஹிந்து பிராமின்ஸ். இன்றைக்கி இருக்க கந்தஹார் நம்ம இஸ்லாம் முஸ்லீம் கோட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, பாபருடைய பெர்த் பிளேஸு, அந்த பகுதி வந்து இந்துக்களால் ஆட்சி செய்யப்பட்டது. விஜயபாலா அப்படின்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காருங்க. முகமது பின் காசிம் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்த இஸ்லாமியர் 712. சிந்து வழி உடச்சூழல் நுழைஞ்சிட்டாரு, அவர் தான் பாதை போட்டு கொடுக்குறாரு. இந்த பாதையை பயன்படுத்தி தான் பின்னாடி கஜினியும் கோரியும் இந்திய துணைக்கண்டத்தில் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க வாழ்ந்த பகுதியில் வறண்ட பகுதி, என்ன பொருளாதார செயற்பாடில்லாத ஒரு இன்றைக்கி இருக்க ஆப்கான், இந்த பாகிஸ்தான் முறையில் மலைப்பாங்கான பகுதி, பெரிய வறட்சியான பகுதி. ஆனால் இந்தியா வந்து இந்திய துணைக்கண்டம் வந்து செல்வச் செழிப்பு, இயற்கை வளமிக்க நாடு. அவருக்கு பர்பஸ் வந்து கொள்ளையடிக்கிறது, இங்கே இருக்க கோயிலில் இருக்கிற நகைகளை கொண்டு போய் தன் நாட்டை டெவலப் பண்ணுறது கஜினியுடைய எய்மு. அடுத்து கஜினி காலத்தில் பெண்களுக்காக வேண்டி படுத்து விடப்பட்டது. பஞ்சாப் பெண்களை கவர்வதற்காக வேண்டிய ஒரு படையெடுப்பு நடந்தது. இந்த பெண்களை அப்புறம் கொண்டு போய் அங்கே சந்தையில் விற்றாங்கண்ணே. ஐயோ, ஹரியானா பஞ்சாப் பெண்கள் வந்து விற்கப்பட்டார்கள். இது பதிவில் இருக்குது. முகமது பின் காசிம் ஏற்று நின்றது ராஜா தாகிர். அவர் ஒரு பிராமணர் என்பதை இங்கே நான் தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். சித் பவன் பிராமின். ஆமாம், சித் பவன் பிராமினோட சேர்ந்த வீரமிக்க பிராமினாக இருந்திருக்காங்க. போர்க்களத்தில் மடிகிறாரு, முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்க்குறாரு இஸ்லாம் என்ட்ரியை. மீறி போர்க்களத்தை விழுகிறாரு, இஸ்லாம் என்ட்ரி வந்துடுது 711. இதே ரூட்டில் பின்னாடி என்ன பண்ணுறாங்க, அடுத்த என்ட்ரி கொடுக்குற கஜினி. கஜினி என்பது ஒரு ஊர்னு ஆப்கான் பக்கத்தில் இருக்க ஒரு சிறு கிராமம். அந்த மண்ணில் தோன்றியவர் கேஷ்னவட் பரம்பரையை சேர்ந்த ஒரு சக்புதீன், அவங்க அப்பா பேர். அவர் ஒரு அடிமை, துருக்கி அடிமைன்னு. இந்த வாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு துருக்கி பேஸ் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எதுக்கு லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. துருக்கி, அந்த டர்க்கின்னு சொல்லக்கூடிய துருக்கி வந்து கலீஃபாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸு. அந்த இஸ்லாம் மதத்தினுடைய தலைவர்கள் அங்கே தான் இருந்தாங்க. கலீஃபான்ற மதத்திற்கும் அரசியல் தலைவர் துருக்கியில் தான் இருந்தார். இஸ்தான்புல், அதுக்கு முதல் கான்ஸ்டாண்டினோபிள் அதுக்கு பேர். அது ஒரு அந்த துருக்கி தான் முதல் உலகப் போருக்கும் காரணம், இரண்டாம் உலகப் போருக்கும் காரணம். கான்ஸ்டாண்டினோபிள், வாஸ்கோ ட காமா அவங்கெல்லாம் அந்த கான்ஸ்டாண்டினோபிளை காலி பண்ணி கேப்சர் பண்ணவன் தான் ஒட்டாமன் எம்பரர். ஆனால் இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனை, இன்றைக்கி நம்ம நடந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி ஆதரவு கொடுத்து வந்து டர்க்கி, ஒட்டாமன் எம்பரர்னு சொல்லக்கூடிய டர்க்கி. துருக்கியர்கள் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பல பாகிஸ்தான் இஸ்லாமிக் கண்ட்ரிகள் அமைதியாக இருந்த பொழுதும் டர்க்கி மட்டும்தான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுது. அந்த தொடர்புக்கு வந்தீங்கன்னா இதுக்கான தொடர்பு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உண்டு. இந்த துருக்கின்னு சொல்லக்கூடிய டர்க்கி, அந்த நாட்டுடைய செல்வாக்குன்னு அப்பயே வந்துடுது. அங்கேருந்து வந்தவர்கள் தான் முகமது பின் காசிமும். அதில் ஒரு சிறு கிராமம் ஆப்கான், அந்த கிராமத்தை சேர்ந்த கில்ஜி, அந்த பரம்பரையை சேர்ந்த கில்ஜியும் ஒரு கிராமத்தின் பேர். அப்போ வந்து கஜினி வந்து இந்தியா மேல் படையெடுத்தது காரணமே கொள்ளையடிப்பதற்கு. கோயில் கொள்ளையடித்து 17 முறை தோத்தார் சொல்லக்கூடாது, 17 முறை கொள்ளையடித்தார். அதே உண்மை. அது தெரியாமல் சொல்கிறாங்க. அவருக்கு ஆட்சி பண்ண வரல 25 வருஷத்தில். கஜினியை வந்து, அந்த கஜினி நகரை வந்து காபுல், இஸ்தான்புல் அதை விட பெரிய நகராக பாபிலோன் மாரி கொண்டு வரன்றதுக்காக வேண்டியது அவர் இங்கேருந்து செலவுங்களை அடித்து கொண்டு போகிறாரு. அடிமைகளை கொண்டு போகிறாரு. பெண்களை கொண்டு போய் சந்தையில் விற்கிறாங்கண்ணே, விற்று அதில் பணம் உண்டாக்குனாங்க. இதெல்லாம் நடக்குது. இங்கே வரணும். ஏன் இதை இவ்வளோ டீட்டெயில்ஸ்? இதுக்கும் காஷ்மீர் பிரச்சனைக்கு என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. இதுதான் நான் சொல்கிறதே பிரச்சனையுடைய ஆரம்ப காலத்தை நீங்கள் படுத்துக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ தெரியும் உங்களுக்கு துருக்கி ஏன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு உங்களுக்கு புரியணும். புரியுது. இந்த வாரில் இந்த டயத்தில் பல ஆயுதங்கள் கொடுத்து உதவுனது துருக்கி. இந்த போர் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஃப்ளைட்டில் பல ஆயுதங்களை கொண்டு போய் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் இறங்குனது. இது எத்தனை பேருக்கு நியூஸில் தெரியும்னு தெரியல. அப்போ துருக்கி ஏன் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுது? இந்த வாரம் அடுத்து கண்டினியூ ஆனால் துருக்கி உள்ள ஸ்ட்ரெயிட்டாக என்டர் ஆகும். துருக்கியுடைய பவர் வேறு. அந்த சைனா வந்து நியூட்ரல் மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவங்க தான் இந்த ஆயுதங்களை கொடுத்தவங்களுக்கு போகிறான். அவங்களுக்கும் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அண்டு அரசியல் பொருளாதார நெட்வொர்க் இருக்குது. அடுத்து உள்ளே வரும். அதனால் 3வது உலகப் போர் எங்கே எந்த மூலம் வேணாலும் எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம். இதை தவிர்ப்பதற்காக வேண்டி தான் அமெரிக்கா, ரஷ்யா எல்லா நாடுகளும் வந்து வேறு வழி இல்லாமல் லேசாக உள்ள கட்டையை கொடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. புரியுதா? இதோட பின்னணி புரிஞ்சுக்கணும். இது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸு. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நம்மளால் பூந்து அடித்ததும் அடித்த இடமும் அடி வாங்கினது காரணம் வந்து அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட். சைனா கொடுத்த வெப்பனுடைய குவாலிட்டி டவுட் இருக்குது. வார் எக்கானமி. நீங்கள் சொன்ன மாதிரி அணுகுண்டு அவங்க ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கிறது ஒன்றும் கோமாளி கிடையாது. அணுகுண்டுகளை வந்து ஒரு இடத்துல பாதுகாத்து வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. பல இடத்துல மறைமுகமான இடத்துல இருக்கும். பட் அது ஹேண்டில் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஹேண்டில் பண்ண இந்த உலக நாடுகளும் அலோவ் பண்ணாது. அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்குது தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த
பகல்காம் நடந்த அந்த 28 உயிர் பலி மட்டுமே இதுக்கு காரணம் இல்லைண்ணே. இதுக்கு பின்னாடி பெரிய உலக அரசியல் இருக்குண்ணே. இது இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இருக்கும் பிரச்சனை அல்ல. அப்படிதான் பார்க்குறாங்க, அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படித்தான் உங்களை பார்க்க வைப்பாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரியக்கூடாதுல்ல. தெரியாமல் இருக்க வரைக்கும் தான் மக்கள் இங்கே எல்லாமே நடக்கும், அரசியல் நடக்கும், நாடு நடக்கும், பொருளாதாரம் நடக்கும். அப்புறம் இந்தியா என்ன, ரஷ்யா என்ன, உலக நாடு என்ன, யூஎன்ஓ ஒன்று. யூஎன்ஓவில் இந்த பிரச்சனை 75 வருஷமாக இருக்குது. இந்த பிரச்சனை யூஎன்ஓ டேபிளில் யூஎன்ஓ ரெசல்யூஷன் 47 போட்டு நம்பர் போட்டு ஒரு 75-80 வருஷமாக வச்சுருக்காங்க டேபிளில். அது ரெசல்யூஷன் வரல இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அவங்க அதை கொண்டு வர முடியாத அளவுக்கு அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்றைக்கி தீர்மா நாளைக்கு தீர்மானதில்லை, இது தொடரும். இது ஒரு எண்ட்லெஸ் வார்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ விஷயத்துக்கு வாங்க, இதோட ரூட் காஸ் சொல்லி வர்றேன். கஜினி முகமது கோரி முகமதுக்கும் இந்த தாக்குதலுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு இந்த பால் எங்கெங்கே ஸ்பின் ஆகுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கஜினி படையெடுத்து வர்றாருன்னு, கஜினி வரும்போது இன்றைக்கி இருக்க கராச்சின்னு சொல்கிறோம்ல அந்த பகுதி ஆகட்டும், அதுக்கடுத்து கந்தஹார் ஆகட்டும். கந்தஹார் பாபருடைய பெர்த் பிளேஸு, உஸ்தான்புல், இதெல்லாம் ரைட்டுங்களா. அந்த பகுதி ஜெயபாலா என்ற ஒரு ஹிந்து பிராமின் ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த காலகட்டத்திலே. எப்போ கிமு 1000களில் அந்த பகுதியெல்லாம் இந்துவுடைய ஆட்சியில் இருக்குது. அதே காலகட்டத்தில் காஷ்மீருக்கு வாங்க. காஷ்மீருக்கு ஏன்னா காஷ்மீர் பகுதியை இந்து ராஜ பரம்பரை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அப்போ காஷ்மீரை இந்து பரம்பரையை சேர்ந்த லோகரா வம்சம்னு சொல்லக்கூடிய வம்சத்துடைய சங்க ராமராஜா பேரை பாருங்க. சங்க ராமராஜா அந்த காஷ்மீரோட மன்னராக இருக்காருன்னு. லோகரா வம்சம் மிகப்பெரிய 1000 வருஷம், 1000களிலிருந்து 1300 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க. ராஜராஜ சோழனுடைய கான்டெம்பரரி அவங்க. அப்படிங்கப்பா. ராஜராஜ சோழன் ஆட்சி பண்ணும் பொழுது இதே லோகரா வம்சத்தை சேர்ந்த சங்கராம ராஜா காஷ்மீர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ காஷ்மீரில் யாரோட ஆட்சி ஓடிட்டு இருக்கு? இந்து பிராமின்ஸ். பண்டிட்னு சொல்லக்கூடிய அந்த வம்சாவளி வந்தவர் தான் நேரு. ஆமாம், புரியுதுங்களா? அந்த வம்சம் வந்தவர் தான் ஷேக் அப்துல்லாவும். அப்புறம் தான் இஸ்லாமை கன்வெர்ட் ஆகிறாரு. ஷேக் அப்துல்லாவும் ஒரு சித் பிராமின் கொடுத்து சேர்ந்தவர் தானே. பின்னாடி அவங்க அப்பா மாறுறாரு. புரியுதா? அப்போ இங்கே வந்துட்டீங்கன்னா அப்போ கஜினி முகமது படையெடுத்து வரும்போது ஹிந்து ஜெயபாலா இவருக்கு எதிர்ப்பு பயங்கரமாக கஜினி எடுத்து போரிடுறாருன்னு. ஜெயபாலாவுக்கு சப்போர்ட்டாக சக்மராஜா காஷ்மீர்லேருந்து படை அனுப்புகிறாரு. முகமது பின் காசிமை தடுத்ததும் ஒரு ராஜா தாகிருடைய பிராமண கூட்டம். அதுக்கடுத்து பாருங்கள், முகமது கஜினி படையெடுத்து வரும்போதும் அவர் தடுத்தது காபூல் ஆட்சி பண்ணி கூட்டிருந்து. அது காபூல்ஸ்தான் அதுக்கு பேர். அப்போ காந்தாரம் என்ற பேரில் காந்தாரத்தை ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு இந்து மன்னர் ஜெயபாலா ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ஜெயபாலா பயங்கரமாக எடுத்து போரிடுறாருன்னு. இவர் காஷ்மீர் ராஜா வீட்டில் சம்மந்தம் பண்ணியிருக்காரு, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறாரு. சங்கராமராஜா வீட்டில் அலைன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு சம்மந்தி படை கொடுத்து உதவுறாங்க. நான் சொல்கிறது 1000களில், கிபி 1000ல் இந்த போரில் கஜினி ஜெயிச்சிடுறாரு. ஜெயபாலா தோத்துடுறாரு. ஜெயபாலா கைது செய்யப்படுகிறார். ஆனாலும் சில கண்டிஷன்ஸ் பேரில் வேறு வழி ஒரு இடிதில் அதை ரிலீஸ் பண்ணுறாரு கஜினி முகமது. வேறு ஜெயபாலாவை. இந்த தோல்வியில் அவமானப்படைஞ்ச ஜெயபாலா என்ன பண்ணுறாருன்னு காந்தாரத்தில் தனக்குத்தானே சிதையை மூட்டி அதில் ஏறி உட்காந்துட்டு தலை குனிந்தபடி தனக்குத்தானே தீ பற்றி வைத்து கொண்டு இறந்து விடுகின்றார் ஜெயபாலா ராஜா. நினச்சே பார்க்க முடியல. அந்த தீயிலேருந்து எடுத்துக்குங்க.